அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? தானங்கள் செய்கிறீங்களா? அப்பொழுது நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள் மக்களே. ஏனென்றால் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லையா? இன்று நமக்கு அவர் என்ன செய்து தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 33 இறை வார்த்தை 1-4 முடிய. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது. அவர்களை அவர் சோதனையின்றி மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். ஞானிகள் திருச்சட்டத்தை வெறுக்க மாட்டார்கள். அதை கடைபிடிப்பதாக நடிப்போர் புயலில் சிக்குண்ட படகு போல் ஆவர். அறிவு கூர்மை கொண்டோர் திருச்சட்டத்தை நம்புகின்றனர். அது அவர்களுக்கு இறைமொழி போன்று நம்பிக்கைக்குரியது. உன் பேச்சை ஆயத்தம் செய்து கொள், அப்போது மக்கள் அதை கேட்பார்கள். நீ பெற்ற நற்பயிற்சியிருந்து கருத்துக்களை ஒழுங்குபடுத்து, பிறகு மறுமொழி கூறு. பிரைஸ் தி லார்ட். உன் பேச்சை ஆயத்தம் செய்து கொள், அப்போது மக்கள் அதை கேட்பார்கள். நீ பெற்ற நற்பயிற்சியிலிருந்து கருத்துக்களை ஒழுங்குபடுத்து, பிறகு மறுமொழி கூறு. நாம் பிறரிடம் பேசும்போதோ, நற்செய்தி அறிவிக்கும் போதோ, பிறரை ஆற்றுப்படுத்தும் போதோ என்ன பேச வேண்டும் என்பதை நாம் ஒழுங்குபடுத்தி பேச வேண்டும். அவர்கள் ஒரு துன்ப துயரங்களில் இருக்கும்போது நாம் வேறு மாதிரி பேசும்போது அது நல்லதல்ல. அதற்காகத்தான் இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் எல்லாவற்றையுமே ஆய்ந்து பார்த்து செய்வார்கள் இல்லையா? அப்போ அந்த ஆய்ந்து பார்த்து செய்யும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கிறது. அந்த நிறைவு தான் இறைவன் நமக்கு தருகின்ற பெரிய வரப்பிரசாதம். யாரை தேற்ற வேண்டும், யாரை திடப்படுத்த வேண்டும்? இறைவன் அருளால். நம்மிடம் ஒன்றுமே இல்லையா? ஆற்றுப்படுத்தும் வல்லமையாவது தந்திருக்கிறாரே நமக்கு. அந்த ஆற்றுப்படுத்துதல், அவர்கள் துன்ப துயரங்கள் அவர்களை ஆற்றுப்படுத்தும் போது நமக்கு அதில் ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது. அந்த ஆசிரியரை தான் நாம் கேட்க வேண்டும் எப்பொழுதும். அந்த ஆசிரியரை தருகிறவர் இறைவர் மட்டும்தான். நான் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும்? திருச்சட்டம் நமக்கு தந்திருக்கிறது என்னது? நிறைவாக நடக்கும்படி. அப்படி நாம் திருச்சட்டத்தில் நடந்தும் நம்ம சோதனையில் விழுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் விழுந்தால் அவர் நம்மளை தூக்கி விடுவார். என்றால் நாம விழவில்லை, நம்மளை விழ வைப்பவர்கள் நம்மிடமிருந்து ஒதுக்கி விடுகிறார். ஏனென்றால் இருநிலையில் இருப்பவர்கள், ஏனென்றால் திருச்சிட்டத்தை கடைபிடிக்கும்னு சொல்லிட்டு அதை கடைபிடிப்பதாக நடிப்போர் தான் புயலில் சிக்குண்ட படகு போல் ஆவார்களாம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோமா, இல்லை கடைபிடிப்பதாக வெளியில் சொல்லுபவர்களாக இருக்கிறோமா? 2 வகை இருக்கிறது அல்லவா? இறைவார்த்தை அப்படி தான் சொல்லுது. அப்போ எதை கொண்டு நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? நாம் செய்வது சரியா? இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறேனா, இல்லை வேறு வழியில் நான் செல்கிறேனா? நமக்கு தெரியுமே நாம் எந்த வழியில் செல்கிறோன்னு. நாம் சின்ன பிள்ளைங்க இல்லையே நம்மளை நடத்தி செல்ல. நாம் பெற்றோர்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம், வளர்ந்து வாலிபமாக இருக்கிறோம், நாம் நல்லா கல்வி கற்றிருக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியும். அப்படிங்கிறதெல்லாம் இருக்கோம் நம்ம. அப்போ நம்மளை யாரும் வழிநடத்தலையே, இறைவன் தானே வழிநடத்தணும். அப்போ நம் நிறைவான வழியில் நாம் நடக்கிறோமா? அவரிடம் பெற்ற நற்பயிற்சியின் மூலம் நாம் இருக்கிறோமா? பிறரை நிறைவுபடுத்துகிறோமா? அந்த ஆற்றுப்படுத்துதல் ஒரு நிறைவு என்று உண்டு. அந்த நிறைவை நாம் பிறருக்கு செய்கிறோமா? இதுதான் நீங்கள் கேட்கப்படுகின்ற கேள்வி. அப்போ அப்படி செய்வோம் என்றால் நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம். எந்நிலையிலும் நான் இறைவனோடு இணைந்து நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நன்மையான கருத்தை நமக்கு அவர் தருகிறார். அந்த கருத்துக்காக, அப்படி நடக்காதவர்களுக்காக ஒரு விசை ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதும் எங்களோடு தங்கியிருக்கும்படி தேவர் நீர் ஆற்றுப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் உம்மை கொண்டே நாங்கள் பிறருக்கு ஆற்றுப்படுத்தும்படி செய்வதற்கு கொடான கொடி நன்றி. ஏனென்றால் நீங்கள் தான் எங்களை முதலில் ஆற்றுப்படுத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை தேற்றுகிறீர், எங்களை திடப்படுத்துகிறீர். அதை கொண்டு நாங்கள் பிறருக்கு பணி செய்யும்படி எங்களை நிறைவு செய்கிறீர் ஆண்டவரே. இந்த நிறைவை எப்பொழுதும் உம்முடைய மக்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, எந்நிலையிலும் எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட இணைந்து நடந்து பயணம் செய்யும்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.